வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தேர்தல் கூட்டணி தொடர்பான தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்கலாம். வினீஷ், என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது தேமுதிக? இன்றைக்கு கூட்டணி தொடர்பான என்ன முக்கிய அம்சங்களை எல்லாம் ஆலோசிக்கிறார்கள்? இலகுவதி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட பயணங்களில் தமிழக அரசியல் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் 20 ஆண்டு காலமாக தமிழக அரசியலில் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக தங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகளை தற்போது தொடங்கியிருக்கிறது. இதற்காக அனைத்து தொகுதிகளிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தென் மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் என ஒட்டுமொத்தமாக 7 மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்களையும் கடந்த ஒரு வார காலமாக தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நியமித்திருந்தார். அதற்கான முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் முதற்கட்டமாக தென் மண்டலங்களை சேர்ந்த 7 மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது இந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. 7 முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது போன்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த 2019 ஆண்டு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தல் சந்தித்திருந்தார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது 2021 ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு தொடர்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாக கூட ராஜ்யசபா சீட் கொடுத்தால்தான் அதிமுகவுடன் கூட்டணி என்பது போன்ற நிலைப்பாட்டெல்லாம் தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக இருந்தார். 2026 ஆண்டு தான் ராஜ்யசபா சீட் குறித்து அதிமுக தலைமை அறிவிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனவரி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தான் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு தொடர்பான முடிவை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். இது தொடர்பாக தென் மண்டலங்களில் கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாகவும் அதிலும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரும்பாலான நிர்வாகிகள் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், அருப்புக்கோட்டை தொகுதியில் தேமுதிகவிற்கு கணிசமான வாக்குகள் இருக்கின்றன. மேலதிக விவரங்களை நீங்கள் அடுத்தடுத்து செய்கிறீர்கள் வினேஷ். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.